வணக்கம். ரீசெண்டாக சமீபத்தில் இந்த ஏர்போர்ட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பின்னால் நடந்த விஷயம்தான். அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம நாட்டுக்கோழி பார்க்குறோம். நாட்டுக்கோழியில் சில கோழிகள் என்ன செய்யும், அது போட்ட குஞ்சுகளை அது தானே கொத்தி கொத்தி கொன்னுடும். அப்போ இதை பார்த்து அந்த கோழி வளர்க்குறவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை கழுத்து திருக்கி தூர போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சொசைட்டிலையும் மனிதன் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இப்போ இந்த கோயம்புத்தூர் விஷயத்தில் அந்த பையனுக்கும் ஆபத்தாயிருக்கு, அந்த பொண்ணுக்கும் ஆபத்தாயிருக்கு. ஸோ பையனும் தனியாக வெளியில் போயிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். இப்போது என்னென்னா, இதுக்கு தண்டனை எப்படி இருக்கணும் அப்படின்னா இதுக்கு தண்டனை எப்படி இருக்கணும்னா, குற்றம் 100% நிரூபிக்கப்பட்ட பிறகு அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். இதுதான். இப்படி ஒருத்தர் 2 பேர் இப்படி மரண தண்டனை அடையும் பொழுது அந்த பயம் வரும். அந்த பயத்தை காமிக்கணும். அந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்களுக்கு அந்த பயத்தை காமிக்கணும். இது 100% அந்த ஆள் தான் அப்படின்னு தப்பு செய்தாருங்கிறது உறுதியான பிறகு நான் சொல்ல வர்றது. ஸோ இந்த மாதிரி இந்த தண்டனைகள் அதிகரிக்கும் போது குற்றங்கள் கண்டிப்பாக குறையும். அரபு நாடுகள்லாம் பாருங்கள், அவ்வளோதான், முடிச்சிருவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கணும். எஸ்.